போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க எண்ணற்ற சேமிப்பு திட்டங்களோட நன்மைகள் பத்தி நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சாமானிய மக்களுக்கு உதவுற வகையில பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே வருது. இதுல ஏற்கனவே பயன்பாட்டுல இருக்க திட்டங்கள்ல பல கோடி மக்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கிற மாதாந்திர சேமிப்பு திட்டம் மூலமா எப்படி 60,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேலைக்கு போறது, பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறமா ஒரு நல்ல முதலீட்டு திட்டத்துல முதலீடு செய்யறது, இதுதான் பணத்தை சேமிக்கிறதுக்கு பலரும் பயன்படுத்துற முறை. ஆனா நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யும் போது உங்களோட பணம் பாதுகாப்பாக இருக்கிறதையும் உறுதி செய்யறது அவசியம். முதலீடு செய்யணும் அப்படின்னாலே மாத சம்பளக்காரர்களுக்கு கொஞ்சம் கடினமானதா இருக்கலாம். ஏன்னா விலைவாசி உயர்ந்திருக்க நிலையில எல்லா மாதங்கள்லயுமே ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது பலருக்குமே கடினமானதா தான் இருக்கும். இந்த மாதிரியான நேரங்கள்ல போஸ்ட் ஆபீஸோட மாதாந்திர வருமான திட்டம் மூலமா நீங்க பயனடையலாம். போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க ஒரு வகையான சேமிப்பு திட்டம் தான் மாதாந்திர சேமிப்பு திட்டம். இதுல ஒரு முறை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா வட்டி வருமானத்தை உங்களால பெற முடியும். இந்த திட்டம் 7.4% வட்டி வீதத்தையும் தருது. இதுல ஒருத்தர் ஒற்றை கணக்கு இல்லைன்னா கூட்டு கணக்கையும் திறக்கலாம். முதலீட்டாளர்கள் வெறும் 1000 ரூபாயிலேயே MIS கணக்கை திறக்கலாம். ஒரு MIS கணக்குல முதலீடு செய்யறதுக்கான அதிகபட்ச வரம்பு 9 லட்சம், கூட்டு கணக்குல 15 லட்சம். MIS திட்டம் மூலமா ஆண்டுக்கு 66,600 ரூபாய் வரைக்கும் உத்தரவாதமான வருமானம் கிடைக்கும். உதாரணமா நீங்க அதிகபட்சமா 9 லட்சத்தை ஒரு முறை நீங்க டெபாசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 7.4% வட்டி வீதத்துல மாதம் 5,550 ரூபாய் வரைக்கும் வட்டி கிடைக்கும். அதன்படி 12 மாதங்கள்ல மொத்தமா 66,600 ரூபாய் உத்தரவாதமான வருமானத்தை பெற முடியும். இதன் மூலமா 5 ஆண்டுகள்ல 3,33,000 ரூபாய் வரைக்கும் உறுதியான வருமானத்தை பெற முடியும். MIS திட்டத்துல 2 அல்லது 3 நபர்கள் சேர்ந்து கூட்டு கணக்கு திறக்கறதுக்கும் அனுமதிக்கப்படுது. இதுல இருந்து கிடைக்கிற வருமானம் பாத்தீங்கன்னா எல்லா உறுப்பினர்களுக்கும் சமமா விநியோகிக்கப்படுது. அதே மாதிரி கூட்டு கணக்கை திறந்த எல்லாரும் ஒரு விண்ணப்பத்தை வழங்கும் போது கூட்டு கணக்கை ஒரே தனிநபர் கணக்காகவும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த MIS கணக்கை திறக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் தேவைப்படலாம். ஸோ நீங்களும் இந்த மாதாந்திர சேமிப்பு திட்டத்தில் பயன்பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் உங்களோட கணக்கை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.